தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இன்னைக்கு பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதிக்குள்ள இனிதே துவங்கி இருக்கு. பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இணைந்து நடத்துற இந்த போட்டி தொடர்ல நாளை இந்தியாவும் வங்கதேசமும் மோதவிருக்காங்க. இதுதான் இந்தியாவுக்கான முதல் மேட்ச். இந்த தொடர்ல இந்திய அணி சார்பா யார் யார் விளையாடுறா, இந்தியாவின் பலம் மற்றும் பலவீனம் என்னென்னங்கறத விரிவா பாப்போம் வாங்க. இந்திய அணி சார்பா ரோஹித் சர்மா கேப்டன்சியில சுப்மன் கில் வைஸ் கேப்டனாகவும், KL ராகுல், ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர்ஸாகவும், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி, அர்ஷ்தீப் சிங், ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி களமிறங்குறாங்க. இந்திய அணியின் நம்பிக்கையான பவுலரான பும்ராவுக்கு லோயர் பேக் இன்ஜுரியால இந்த முறை அவரால் விளையாட முடியலன்னு நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இவருக்கு பதில் தான் ஹர்ஷித் ராணா விளையாட போறாரு. மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் அணியில இல்ல, அவர்தான் வருண் சக்கரவர்த்தி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இதுல இந்திய அணியின் கோர் டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் இருக்கிறதால அது பெரிய பலமா இந்தியாவுக்கு இருக்கும். அதே நேரத்துல பும்ரா இல்லாதது அணிக்கு ஒரு மைனஸ் தான். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், கோலின்னு நல்ல பேட்டிங் லைனப் இருக்கிறது இந்திய அணிக்கு பெரிய பிளஸ். அதே சமயம் மிடில் ஆர்டர் சரியா இல்லாதது அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம்.